அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரங்கள்ல நம்ம டயபெட்டிக் டயபெட்டிக் அப்படிங்கிற விஷயத்துல கம்ப்ளீட்டா தெளிவா உணவு முறைகள் எப்படி இருக்கணும், சர்க்கரை நோய்னா என்ன, பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், சர்க்கரை நோய் வெல்லக்கூடிய எல்லா முறைகளையும் நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா முழுமையாக நம்ம அதுல இருந்து மீளக்கூடிய வழிமுறைகளை சிம்பிளா ஒரு விஷயமாக சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. அதாவது சக்கரை நோயினுடைய அடிப்படை காரணத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து மீளுவதற்கான வழிகளை தப்பா நம்ம பார்க்க போறோம். சக்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுதான் மெயின். இன்னைக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதற்கான முறைகளை கையாண்டீங்கன்னா சர்க்கரை நோயிலிருந்து ஈஸியா வெளிவர முடியும். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவை. அந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்குது. அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகணும் அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் தேவை. அந்த இன்சுலின் ஹார்மோன் செல்லுடைய ரிசப்டரை தொடும் பொழுது செல்லுடைய வாய் திறந்து குளுக்கோஸ் உள்ள போகும். இதுதான் முறை. சில செல்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறும். அதாவது இந்த இன்சுலின் போய் செல்லுடைய ரிசப்டரை தொட்டாலும் கூட அதனுடைய டோர் ஓப்பன் ஆகாது. அப்போ குளுக்கோஸ் போகாது. இப்படி மேக்சிமம் செல்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறும் பொழுது அதனுடைய குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய குளுக்கோஸ் ரத்தத்திலேயே இருக்கும். ஏன்னா அப்போ குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகலைன்னா நமக்கு திரும்பியும் பசிக்கும், நம்ம சாப்பிடுவோம். அப்போ ரெகுலரா அந்த பில்டப் ஆகிட்டே இருக்கும் குளுக்கோஸ். இப்போ இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை நம்ம செக் பண்ணி தான் சர்க்கரை அளவை நம்ம சொல்றோம். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி செய்யணும் அப்படின்னா சில முறைகள் இருக்கு. அது ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம அதனுடைய அடிப்படை காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று இதுல ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் 3 நேரமும் மேக்சிமம் கார்போஹைட்ரேட் உணவு தான் எடுக்கிறோம். ஹோட்டல் எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை தான் சாப்பிட்றோம். ஸ்நாக்ஸு, காஃபி, டீ அப்படின்னு பார்க்கும்போது பூராமே இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். அடுத்து இந்த கார்போஹைட்ரேட் உணவு அதிகமாக எடுக்கிறதுனால குளுக்கோஸ் அதிகமாக உற்பத்தியாகி அது உடம்புல விசரல் ஃபேட்டாக இந்த அடி வயிற்றுல தொப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஆர்கானை சுற்றி ஒரு கொழுப்பு படியும். இந்த கொழுப்புல 2 வகை இருக்கு. ஒன்று சப்குட்டானியஸ் ஃபேட்டு அண்ட் விசரல் ஃபேட். சப்குட்டானியஸ் ஃபேட் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு கீழே பரவக்கூடியது, ஸ்டோரேஜ் ஆகக்கூடியது. விசரல் ஃபேட் அப்படிங்கிறது அந்த அடி வயிற்றுல அந்த உறுப்புகளை சுற்றி நடக்கக்கூடியது. கணையம், லிவர், இந்த மாதிரி இடங்கள்ல அந்த கணையத்திலையும் லிவர்லையும் இந்த ஃபேட் அக்குமுலேட் ஆகுறதுனால ஏற்படக்கூடியது. அப்போ லிவர்ல ஃபேட் அக்குமுலேட் ஆனா அது ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், கேன்சராக மாறும். அதுவே கணையத்துல ஃபேட் அக்குமுலேட் ஆகும்போது அதனுடைய அந்த இன்சுலின் சுரப்பி மற்றும் டைஜஸ்டிவ், அதற்காக சில என்சைம் சுரக்கிறது எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும். 100 கிராம் எடை உள்ள கணையத்துல 1% கொழுப்பு அதிகமானாலும் கூட அது ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த ஃபேட், விசரல் ஃபேட்டு இருக்கிறவங்க தொப்பையை குறைக்க வேண்டியிருக்கும். அதை பத்தி பேசுவோம். அடுத்து அசிடிக் பாடின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு காரத்தன்மை, அமிலத்தன்மைன்னு சொல்லும் இல்லையா, எப்பயுமே கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதாக இருக்கணும். அசிடிக் பாடியாக இருக்கும்போது அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஏற்கனவே நம்ம பேசின விசரல் ஃபேட் அதிகமாகும் போது கூட இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அசிடிக் பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் காரணமாக இருக்கும். அடுத்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எதுக்காக? நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் சிறப்பாக இருக்கணும், எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகணும், எல்லா செல்களும் குளுக்கோஸை ஏற்றுக்கணும்.
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். பிளட்டு வந்து நம்ம பல இடங்கள்ல தோள்களில் திசுக்கள்ல எல்லாம் ஸ்டேக்னேஷன் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம திரும்பியும் சர்க்குலேஷனுக்கு அனுப்பணும். அடுத்து 5வது மன அழுத்தம். மன அழுத்தம் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆகட்டும், இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக நம்மளுடைய ஹார்மோனல் லெவல் மாறுறது, இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, அதன் மூலமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இப்படி எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய ஆக்டிவிட்டியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம தூக்கம் ஸ்லீப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தூக்கம் அப்படிங்கும்போது குறையா இருந்தாலும் சரி, லேட்டாக படுத்தாலும் அது நமக்கு உடம்பை வந்து அசிடிக்காக மாற்றிடும். அடுத்து இந்த ஏர்லி மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால் கலந்த காஃபி டீ சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய ஐஜிஎஃப் மாலிகூல், அதாவது இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அது போய் என்ன பண்ணும், இதில் உட்காரும், செல்லுடைய ரிசப்டரில் உட்கார்ந்துடும். அப்படி செல்லுடைய ரிசப்டரில் உட்கார்ந்த உடனே அந்த செல்லு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தன்மைக்கு மாறிடும். அதனால அதையும் நம்ம தவிர்க்கணும். இத்தனை விஷயங்களை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயை தடுக்கணும், தீர்வு வரணும், பக்க விளைவுகளை தவிர்க்கணும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து சர்க்கரை நோய் தொடர்ந்து இருக்கோ அவங்களுக்கு வந்து HbA1c அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் கிட்னி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கார்போஹைட்ரேட் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இட்லி, தோசை, அடுத்து மதியம் சாப்பாடு, இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம உணவுல சமச்சீர் உணவாக புரோட்டீன் இருக்கணும், அதே மாதிரி ஃபேட்டும் கூட இருக்கணும். அப்போ ஒரு பிளேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பிளேட்டை பார்க்கும்போது ஒரு கால்வாசி அரிசி உணவுகள், கிரைன்ஸ், அதுவும் கூட பட்டை திட்டாத உணவுகள் இருக்கணும். இன்னும் ஒரு 50% வந்து காய்கள், அடுத்து ஸ்ப்ரவுட்டட் ஐட்டம், இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு கால்வாசி வந்து அதில் கொஞ்சம் பழங்கள் சார்ந்த விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேட் இப்படி கூட வச்சுக்கோங்க, 25% கார்போஹைட்ரேட்டு, இன்னும் ஒரு 50% காய்கள், அந்த மாதிரி ஐட்டங்களும், பாக்கி உள்ளதில் ஸ்ப்ரவுட்டட் ஐட்டம் எடுத்தோன்னா அது ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணும். தேங்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல், ஃபேட்டு, என்சைம்ஸ் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் நீங்கள் பிளேட்டை கவனிக்கணும். அப்போ காலையில் சாப்பிடும்போது, மதியம் சாப்பிடும்போது, நைட் சாப்பிடும்போது நல்ல மென்று சாப்பிடணும். இப்போ நல்ல மென்று சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரணம் வாயிலேயே நடந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு பெரிய தொந்தரவு இருக்காது. மேலும் வாயிலேயே நம்ம மென்று சாப்பிடும்போது அங்கே காரத்தன்மையாக அந்த உணவு மாறும். இப்போ வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிற்றுல ஏற்கனவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அமிலத்தன்மை, அது வந்து ஜீரணத்திற்காக தேவைப்படுது. ஆனால் இங்கே வாயிலேயே நீங்கள் நல்லா ஜீரணம் பண்ணிட்டீங்க, நல்ல மென்று சலைவில் நல்ல டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வயிற்றுல அந்த இந்த காரத்தன்மையின் காரணமாக, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தன்மையுடைய காரணமாக அந்த டைஜஷன் நடக்கிறது வந்து லோடு கம்மியாகும். இப்போ இந்த உணவும் கூட நல்ல எச்சில்ல கலக்கப்பட்டதுனால காரத்தன்மை உணவாக மாறி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல மென்றதன் மூலமாக ஒரு உணவை காரத்தன்மையாக மாற்ற முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த த்ரோட்டு நம்ம நனைக்கிறதுக்காக வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஒழிய அந்த நேரத்தில் மடப்படம் தண்ணி குடிக்க தேவையில்லை. மேலும் தண்ணி தாகம் எடுக்கும்போது கூட நீங்கள் சிப்பாக நல்ல தண்ணியை கூட பாருங்க, நீங்கள் மென்று சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும். தண்ணியை சாப்பிடணும், உணவை குடிக்கணும், தண்ணியை சாப்பிடணும். அப்போது இங்கே ஜீரணம் வந்து ரொம்ப இலகுவாக நடக்கிறதுனால அந்த காரத்தன்மைன்ற ஒரு விஷயம் அங்கே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து 2வது நம்ம பார்க்கும்பொழுது விசரல் ஃபேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுதுன்னா, கார்போஹைட்ரேட் உணவு அதிகமாக எடுக்கும் பொழுது ஏகப்பட்ட குளுக்கோஸ் உற்பத்தி ஆகும். அந்த குளுக்கோஸ் வந்து குளுக்கோகானா
கிளைக்கோஜனா மாற்றப்பட்ட பின்னாடி எல்லா இடத்துலையும் ஃபேட்டா மாறும். தசை நார்களில் போய் ஃபேட்டா சேரும். அடுத்து சில உறுப்புகளில் கூட போய் ஃபேட்டா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் தான் இந்த அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அடிவயிற்று தொப்பை வரக்கூடியது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கணையத்திலையும் லிவர்லையும் ஃபேட் அக்குமுலேட் ஆகுறதுனால அது லிவரில் ஃபேட் அக்குமுலேட் ஆனால் ஃபேட்டி லிவர் சிரோசிஸ், கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வரும். கல்லீரலில் ஃபேட் அக்குமுலேட் ஆனால் அது கல்லீரலுடைய இன்சுலின் சுரப்பி, டைஜஸ்டிவ் ஹார்மோனை சுரக்கிறது எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ கல்லீரல் 100 கிராம் இருக்கக்கூடிய கல்லீரலில் 1% ஃபேட்டு கூடினா கூட அது பாதிப்படையும். அதனால இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் உணவை குறைச்சி நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகளை அதிகப்படுத்தணும். இப்போ துவரம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, பீன்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் முளைகட்டிய அந்த பயிர் வகைகள், இதெல்லாம் காய்கள், அது சாலட், இந்த மாதிரி பச்சை காய்கள், சாலட்டு, தேங்காய், இந்த மாதிரி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈஸியாக இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நமக்கு குளுக்கோஸ் தான் கொழுப்பா மாறுதுன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் குறைச்சி புரோட்டீன் அதிகப்படுத்தும் போது குளுக்கோஸ் சமநிலையாக உடம்பு எடுத்துக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தி இந்த விசரல் ஃபேட்டு சேர்றதை தடுக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம தான் உருவாக்கணும். உடம்பு விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உணவில் புரோட்டீன் அதிகப்படுத்திக்கணும், காய்களை அதிகப்படுத்தணும், தேங்காய் போன்ற நல்ல கொழுப்புள்ள ஐட்டங்களை சேர்த்துக்கணும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ விசரல் ஃபேட்டு நமக்கு குறையுது. கூட எக்ஸசைஸ் மற்ற எல்லாமே நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த தொப்பையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸசைஸ் ஏன் செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஹார்ட்லேருந்து உடம்பு பூரா சப்ளை பண்ணப்படுகிறது. அதில் நம்ம நுரையீரல் தான் அதில் ஆக்சிஜனை ஏற்றம் செய்து நல்லா ஒரு ரத்தத்தை உடம்பு பூரா அனுப்புறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி உடம்பு பூரா செல்லுகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரத்தம், அங்கே கொடுக்கப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நியூட்ரிஷன் போகும், ஆக்சிஜனில் போகும் இல்லையா செல்லுக்கு, அங்கிருந்து கழிவுகள் ரத்தத்தில் கலக்கும். அதில் கார்பன் டை ஆக்சைடு மற்ற கழிவுகள் எல்லாமே உள்ளே வருது இல்லையா. அது அதாவது நல்ல ரத்தம் ஆர்டரி வழியாக உடம்புறா போச்சு, கெட்ட ரத்தம் வெயின் வழியாக நமக்கு ஹார்ட்டுக்கு மறுபடியும் போகும். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்பேட்டிக் சிஸ்டம் கூட அதுக்கு உதவி செய்யும். லிம்பேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நிணநீர் மண்டலம். எப்படி ஹார்ட்ல ஒரு பம்ப் இருக்கு, ஹார்ட் ஒரு பம்பிங் வேலை செஞ்சு கம்ப்ளீட்டா ரத்த நாளங்கள் மூலமா பம்ப் பண்ணி உடம்புக்கு ரத்தம் அனுப்புதோ, அதே மாதிரி லிம்பேட்டிக் சிஸ்டம் நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய மண்டலம், நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சுகள் எல்லாமே இருக்கும். இது நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் திசுக்களுக்கு சக்தியை கொடுக்க, நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு, அதுலேருந்து கழிவுகளை எடுக்கிறதுக்கு எல்லாமே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சிறப்பாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த அதாவது நம்ம உடம்புல இருந்த இந்த வேஸ்டேஜ், அதாவது அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் நல்ல ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தம் கெட்ட ரத்தம். இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தத்தை மறுபடியும் லங்கு கொண்டு போய் அதை சுத்திகரிக்க பண்ணக்கூடியதுல லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலமும் கூட சப்போர்ட் பண்ணும். இப்போ நிணநீர் மண்டலம் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லா தசை நார்களும் அதே மாதிரி தசைகளும் இயக்கப்படணும். பர்டிகுலரா பாதத்துல நம்ம கால் இருக்கு இல்லைங்களா, கால் கெண்டைக்கால்லாம் சொல்றோம் இல்லையா, காப் மசில், அந்த இடங்கள்ல நீங்க வெரிகோஸ் வைன்றது வர்றதை பார்த்துருப்பீங்க. அந்த வெரிகோஸ் வைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க ரத்தம் மேலே போகும், காலில் கீழே போன ரத்தம் திரும்பி மேலே போகும்போது ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு இருக்கு. அந்த நான் ரிட்டர்ன் வால்வு அப்படி ஓப்பன் பண்ணி ரத்தத்தை மேலே ஏற்றும், அதுக்கப்புறம் ரத்தம் கீழே வராமல் மூடிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பாதத்தில் காலில் இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்கு. இப்போ இது
கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அந்த வால்வெல்லாம் நல்லா இருக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரத்தம் வந்து முழுமையாக மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே ஸ்டேக்னேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தசைகள் எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுத்த கெட்ட ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு ரத்தம் தேங்கி நிற்கும். அதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, இந்த டாக்ஸின், கழிவுகள் மூலமாக செல்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாக்கிங் போறது கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மசாஜ் தெரப்பி மாதிரி இந்த கைகளை இப்படியே தேய்க்கிறது. இங்க பாருங்க, இப்படியே தேய்க்கிறது. இந்த மாதிரி தட்டி, இந்த மாதிரி பாருங்க, தட்டி உடம்பு பூரா நம்ம இந்த மாதிரி தட்டும் பொழுது தசைநார்கள்ல இருக்கக்கூடிய கால்ல இருந்து எல்லாமே நம்ம உடம்பு பூரா நம்ம குளிக்கும்போது கூட அதை செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 முறை அப்படியெல்லாம் செய்யும்போது இந்த தசைநார்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக்னேட்டட் பிளட் வந்து உள்ள போகும். அது லிம்ப் நோடு அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். இது ஒரு முறை இருக்கு. அப்போ இந்த மாதிரி ரத்தம் வந்து பெர்ஃபெக்டா 100% உடம்புல சர்க்குலேட் ஆகும்போது இந்த உடம்புக்குள்ளே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா செய்யும்போது நம்ம மாடி ஏறுறதோ, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மலை ஏற்ற பயிற்சி, இதெல்லாம் நம்ம செய்யலாம். அடுத்ததாக நம்ம உணவுகளை பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசணும். மன அழுத்தம். மன அழுத்தம் தான் எல்லா நோய்களுக்கு காரணம் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த மன அழுத்தம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹார்மோனல்ல சேஞ்ச் ஆகும். இந்த அட்ரினலின், கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்முடைய டைஜஸ்டிவை பாதிக்கும். உள்ள ஒரு இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும். இதன் மூலமாக இரத்த நாளங்கள் சுருங்குறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அங்க நடக்கும் பொழுது நம்முடைய சிஸ்டமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அப்ப இந்த சிஸ்டம் பெர்ஃபெக்டா வேலை செய்யாதனால டைஜஸ்டிவ் மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டதுனால கழிவுகள் தேக்கம் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவோம். அந்த ஒரு பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக உடல் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது ரத்தம் வந்து அந்த பிரச்சனைகளை சீர் செய்வதற்காக வேற இடங்களுக்கு போயிடும். வயிற்றுல உள்ள ரத்தம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால நம்ம மன அழுத்த மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் யோக முறைகள், மூச்சு பயிற்சி, அமைதியா ஒரு இடத்துல தியானம் பண்றது, பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது ஸ்ட்ரெஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனைக்காக மன அழுத்தம் ஏற்படும் போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு குறைஞ்சிரும். அதே நிதானமாக யோசனை பண்ணும்போது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டா நமக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. அப்போ பெர்ஃபெக்டா குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஃபைனலா சொல்லக்கூடியது, காலையில எந்திரிச்சு நீங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல காபி டீ, பால் கலந்த காபி டீ இதெல்லாம் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சீங்கன்னா அந்த பால்ல இருக்கக்கூடிய ஐஜிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு, அது வந்து இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது செல்லுகள்ல போயிட்டு ரிசப்டர்ல போய் உட்காரும். ஆனால் செல்லை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணாதனால அந்த செல்கள் வந்து அடுத்து உண்மையான ஒரு இன்சுலின் வரும்போது ஆக்டிவேட் ஆகாது. இப்படியும் கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும்போது நம்ம உணவு, உறக்கம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ் இதில் கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் எழுதிக்கிட்டு இந்த நேரத்தில் நான் இதை செய்ய போகிறேன். சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட போகிறேன். தண்ணி தேவைப்படும் போது உட்கார்ந்து நிதானமாக குடிக்கிறேன். தண்ணியை கூட பார்த்தீங்கன்னா இந்த மினரல் வாட்டர் மற்றதெல்லாம் குடிக்காம காப்பர் வெசல்ல ஊற்றி வச்ச தண்ணி, மண்பானையில் ஊற்றி வச்ச தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகளை ஊற்றி குடிக்கலாம். வெட்டி வேறு இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சு அதை நம்ம பயன்படுத்தி குடிக்கலாம். சீரக தண்ணி, கேரளாவுக்குள்ள போனால் சீரக தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சீரக தண்ணி இதெல்லாம் நம்ம
பயன்படுத்தலாம். ஸோ பசிச்சு நல்ல பசி எடுத்த அப்புறம் சாப்பிடும்போது நம்முடைய உடம்புல நல்ல குளுக்கோஸ் உற்பத்தி ஆகும். இந்த நல்ல குளுக்கோஸை செல்கள் சிறப்பாக ஏத்துக்கிறோம். நம்ம பசிச்சு சாப்பிட்டா ருசி நமக்கு நல்லா தெரியும். அந்த ருசி தெரியும் பொழுது நம்மளுடைய ஆர்கான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ருசிக்கும் ஒரு ஆர்கான் செயல்படும். அப்ப அந்த ருசி நாக்குல பட்ட உடனே ஆர்கான் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இந்த எப்படி அக்குபஞ்சர்ல நம்ம பாயிண்ட்டை போட்டு மெரிடியனை தூண்டி சக்தி ஓட்டத்தை பேலன்ஸ் பண்றோமோ, அதே மாதிரி சுவை மொட்டுகள் மூலமா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸை நம்ம மேம்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம இப்போ வெறும் தரையில நடக்கிறது இல்லை. நம்ம செருப்பு போட்டு தான் எப்பயும் இருக்கோம். அப்போ ஒரு பூமிக்கும் நமக்கு உள்ள ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கூட நமக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ வெறும் காலோட நம்ம அந்த புல் தரையில் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட செய்யும்போது பூமிக்கும் நமக்குள்ள அந்த பஞ்சபூத ஆற்றல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தண்ணியை நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட சாப்பிடும்போது தண்ணியுடைய பவர் கிடைக்கும். நீங்க உணவு எடுத்து சரி போகும்போதும் தண்ணி குடிக்கும் போதும் நீங்க வந்து நல்ல மனோநிலையில அந்த உணவை ரசிச்சு அதுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடும்போது அந்த உணவு உங்களுக்கு சக்தியா மாறும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு தண்ணி குடிக்கும்போது ஒரு நெகட்டிவ் மைண்டோட இருந்தா தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கு. அது பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க பாசிட்டிவான விஷயத்தை சொன்னா அந்த தண்ணிக்கு வந்து கீலிங் பவர் கூட இருக்கு. முன்னோர்கள் வந்து இந்த தண்ணியை வந்து கீலிங் பவருக்காக பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஓடுற தண்ணியில உங்களுக்கு பாருங்க எப்பயுமே எனர்ஜி இருக்கும். நான் உங்ககிட்ட பேசும் பொழுது இந்த மசாஜ் இதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அதுல ஒரு விஷயத்தை இன்னொன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு குற்றாலம் போன்ற இடங்களுக்கு போனா அங்க நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி நீங்க போய் அந்த அருவியில குளிப்பீங்க. தண்ணி சட்ட சட்ட சட்டன்னு எல்லா இடத்துலயும் உடம்புல படும் பொழுது உடம்புல தசைநார்கள் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் ஸ்டேக்னண்டட் ரத்தம் பூரா உள்ள வந்து நமக்கு பரவ ஆரம்பிச்சிடும். மறுபடியும் உள்ள சர்க்குலேஷன்ல போயிடும். அதனாலதான் நம்ம வந்து அந்த அருவியில குளிச்ச உடனே ஒரு உணர்ச்சி புத்துணர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஓடுற தண்ணிக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ நம்ம ஒரு ஆத்துல குளிக்கிறது, அதே மாதிரி கடல் தண்ணியில அந்த உப்பு கலந்துருக்கியா அது நம்ம ஆறாவை கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்ம ஈஸியா பண்ணலாம். காத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தக்கூடிய இந்த நாடி சுத்தி சொல்றோம் இல்லையா, அது பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காதை பிடிச்சிட்டு பண்ணக்கூடிய முறைகள் இதெல்லாம் கத்துட்டு பண்ணலாம். சின்ன சின்ன யோக முறைகள் செய்யலாம். ஸோ டோட்டலா பாருங்க, ஒரு செலவில்லாம வீட்டு உணவுகள் வைத்திய முறைகள் மூலமாவே நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது மூலமாக, மைண்டை சேஞ்ச் பண்றது மூலமாக, நம்முடைய தூங்குற நேரம் அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணி 9:30 10 மணிக்கு படுத்தீங்கன்னா உங்க உடம்புல லிவர் நல்லா சூப்பரா அதை என்ன சொல்லும் கம்ப்ளீட்டா அந்த உணவை ஜீரணம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி ஜீரணம் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி ஆர்கான்லாம் புதுப்பிக்கிறது நைட்ல தான் நடக்கும். ஏன்னா அதுல இந்த ஏபிகா ஹார்மோன் சுரக்கிறது இதெல்லாம் சுரந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு காலையில் நீங்க எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமா எந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 6 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம். நீங்க ஏதோ ஒரு யோக முறையில கத்துக்கிட்டு வந்து இந்த நித்திரை நல்லா வருவதற்காக கூட யோக நித்ரா இந்த மாதிரி எல்லாம் சில யோக முறைகள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க நல்ல டீப் ஸ்லீப் போகும் பொழுது உங்களுக்கு ரீஜெனரேஷன் நல்லா நடக்கும். அப்ப ஏற்கனவே ஆர்கான்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு காமனா பேசியிருக்கேன். நீங்க நம்முடைய அமைப்புல மெம்பரா சேர்ந்தப்புறம் நீங்க எங்க கூட தொடர்பு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறைகள் இருக்கும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உங்களுக்கு எந்த விதமான ஃபுட்டு மற்ற துணை உணவுகள் தேவைப்பட்டா இதெல்லாம் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பேசும்போது மிஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா கட் பாக்டீரியா. நம்ம பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீனு ஃபேட் இதெல்லாம் பேசணுமோ அதில் முக்கியமாக ஃபைபர் இருக்கணும். அதை நம்ம சொல்றதுக்கு இதெல்லாம் காய்கள் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பேசணும். அதிலெல்லாம் ஃபைபர் இருக்கு. நமக்கு டெய்லி ஒரு 35 கிராம் ஃபைபராவது நமக்கு தேவை இருக்கும். ஸோ இந்த ஃபைபரை வந்து நம்ம இந்த காய்களில் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அடைய முடியும். இல்லைன்னா ஃபைபர் மார்க்கெட்டில் சப்ளிமெண்ட்டாக இருக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்ப இந்த கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா பொறுத்து தான் நம்முடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், டைஜஸ்டிவ் பவர் நல்லா இருக்கும், சில ஹார்மோன்ஸு, அதுக்கப்புறம் சில விட்டமின்ஸ் வந்து சுரக்கிறது கூட நம்ம பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா பயன்படும். அதுபோல பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுடைய அந்த தன்மை, குவாண்டிட்டி, அதனுடைய பேலன்ஸ் பொறுத்து தான் நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும், முடிவெடுக்கிற திறன் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிருந்து கட்ல இருந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் பிரெயின் போகுது, பிரெயின் ஆக்டிவேட் ஆகி மற்ற விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம கட்ல இருந்து போகக்கூடிய அந்த என்ன சொல்லலாம் தூண்டுதல்கள், இன்ஃபர்மேஷன், இங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. அது வந்து நம்ம ஒரு நர்வ் சிஸ்டம் சொல்லுவோம், வேகஸ் நர்வுன்னு சொல்லுவோம். இந்த வேகஸ் நர்வுங்கிறது மெயினா நம்ம மூளையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய ஒரு நரம்பு தான் வேகஸ் நர்வு. இந்த வேகஸ் நர்வு எப்படி மூளையிலிருந்து எல்லா ஆர்கன்ஸ் போகுதோ அதே மாதிரி நம்ம வயிற்றுல இருந்து அதிகமான இன்ஃபர்மேஷனை அது வந்து நமக்கு மேல மூளைக்கு கடத்தக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வேகஸ் நர்வு இந்த சிஸ்டத்துல நியூரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இன்ஃபர்மேஷன் மூளைக்கு சிறப்பா போகுது. அதனால கட்டு நல்லா இருக்கணும், வயிறு நல்லா இருக்கணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம உணவுல கிடையாது, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு போயிட்டோம். மாத்திரை மருந்து அந்த நல்ல பாக்டீரியாவை அழிச்சிருது. அப்போ அதில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா ரெண்டுனுடைய பேலன்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வெயிட்டை குறைக்க முடியும், குறைக்க முடியாதுங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு சில பாக்டீரியா இல்லாத பட்சத்தில் வெயிட்டு கூட வாய்ப்பு இருக்கு, ஒரு சில பாக்டீரியா இல்லாத பட்சத்தில் அவர் வெயிட் குறைக்க வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை பத்தி தெரிய விரும்புறவங்க நம்ம கம்யூனிட்டியில நீங்க மெம்பரா இணைஞ்சிக்கலாம். ராமசாமி, கீழே ராமசாமி, நோய் எதிர்ப்பு சக்தி ஆலோசகர், வெல்லுவோம் சர்க்கரை நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்டகிரேட்டட் நேச்சுரல் டயபெட்டிக் எஜுகேட்டர்ஸ் அசோசியேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று நம்ம நடத்திட்டு இருக்கோம். நீங்க இந்த கம்யூனிட்டியில இணைகிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். செல் நம்பர் 9894712177. ஸோ நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.